இப்போ பாபின் கேஸ் எடுத்துக்கலாம். எப்படி பாபின் கேஸில் நூலை மாட்டிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா தெரியும் பாருங்கள். அது நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு, இப்போது நூலை வந்து இந்த சைடு நேராக வர மாதிரி பார்த்துட்டு இப்படி பாபின் கேஸ்குள்ளே போட்டுட்டு இழுத்து பாருங்கள். நூல் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நூலை வச்சுட்டு, அங்கே சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அது வழியாக நூல் இந்த மாதிரி விட்டுட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா அழகாக நூல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம நூலை வந்து பாபின் கேஸில் மாட்டியாச்சு. இப்போது நீங்கள் கீழே வந்து அது எப்படி மாட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது இழுத்து பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நூல் போகிற மாதிரி இருக்கணும். இப்போ அடியில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு, இப்போ உள்ள அந்த மிஷினுக்கு அடியில் ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த நீட்டமாக இருக்கும். அதுக்குள்ளார உள்ளே விட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சவுண்டோட உள்ளே லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ மாட்டியாச்சு பாபின் கேஸ்.